ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராவில் மொச்சப்பயிறு கிடைக்காதுங்க. அதனால் ஊர்லேருந்து வரும்போது மொச்சப்பயிறு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி மொச்சப்பயிறு போட்டு தான் புளிக்குழம்பு. ஒரு பக்கம் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு வெந்துட்டுருக்கு. இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு தான். அதுக்கு ஊற வச்சிருந்த பைத்தம் பருப்பு அதோட கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காவே ஆட் பண்ணி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேங்காய், பூண்டு, ஜீரகம், அதோட வெங்காயம், நம்ம வேக வச்சிருந்த மொச்சப்பயிறு கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். மொச்சப்பயிறு எதுக்காக ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து திக்னஸாக இருக்கும். அதுக்காக தான். ரொம்ப டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்கும். ஸோ இது கொதி வந்ததும் இறக்கிட்டு தாளித்து போட்டுடலாம். புடலங்காவும் ஒரு பக்கம் வந்து விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், ஜீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து வேக வச்சதோட இதை ஆட் பண்ணி மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிட்டு தாளித்து போட்டுடலாம். குழம்புக்கு கூட்டு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.